அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தானியேல் பற்றி நீங்கள் பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, 3 ராஜாக்களின் காலத்திலேயும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. பாபிலோன் ராஜ்யத்தில் மிக மோசமான கொடுமையான ராஜாக்கள் தான் ஆண்டு வந்தாங்க. யாரும் ஒரு ஒரு அன்புள்ளவனாலாம் பார்க்க முடியாது. மிக கொடூரமான ராஜாக்கள் தான். நேபுகாத்நேச்சார் ரொம்ப நல்லவனா, ஈட்டியில் குத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவானா குடிக்கக்கூடிய அளவுக்கு வெறி பிடித்தவன் நேபுகாத்நேச்சார். பாபிலோன் ராஜாவில் மோசமான கடுமையான ராஜா. தரியு ராஜா ஆண்ட காலம், அர்த்தசாஸ்டா ராஜா ஆண்ட காலம். இந்த காலங்களில் தான் தானியேல் இருந்தார். அவருடைய காலங்களில் தானியேல் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். நமக்கு அதுக்கு உதாரணத்தை பார்க்க முடியும். தானியேலுடைய படித்து பாருங்க, அவர் லைஃப் பாருங்களேன். அவர் ஜெபிக்கிறவராகத்தான் இருந்தார். இவருடைய வெற்றியினுடைய ரகசியத்தை அங்கே இருக்கிற சாஸ்திரிங்க பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிங்க பார்க்குறாங்க. தானியேல் தேசத்தில் ஒரு அடிமையாக வந்தான். இந்த சின்ன பையன் இங்கே வந்து 16 வயசில் இங்கே உள்ளே வரும்போது ஒரு அடிமையாக வந்தான். ஆனால் இவன் வருஷம் ஏற ஏற இவன் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகிறான். காரணம் என்னன்னு கவனிக்கிறாங்க. கவனிக்கும்போது தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தான். இதை பார்த்து அவங்க தானியேலை இந்த தேசத்திலேருந்து அகற்றணும், இல்லை அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா இவனை ஜெபிக்க விடாமல் தடை பண்ணணும். தானியேல் என்ன பண்ணணும்? ஜெபிக்க விடாமல் தடை பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ராஜா கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. இந்த தேசத்தில் நீர்தான் பெரியவர், நீர்தான் வல்லவர், நீர்தான் நல்லவர், நீ ராஜ்யத்தை அப்படி ஆள்றீங்க இப்படி ஆள்றீங்கன்னு சொல்லிட்டு உம்மை தவிர, உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. அது மனுஷனோ கடவுளோ யார்கிட்டையும் போயிட்டு கடவுளே எனக்கு இது வேணும்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் சிங்க கபில போடணும்னு சொல்லி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்லும்போது ராஜா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ தூக்கி பேசி சொன்ன உடனே சரிப்பா என்கிட்ட தானே இவ்வளோ தானே, இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டு பத்திரம் ரெடியானது. அவரை தவிர வேற யாரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணாலும் சிங்க கபில போடணும். வைக்கும்போது ராஜாக்கு இது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் தானியேலுக்கு இந்த காரியம் அறிவிக்கப்பட்டது. இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குப்பா, யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கடவுளே ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்ட போதிலும் அவன் எப்போதும் போல தினந்தோறும் காலையில் ஜெபித்தான், மதியத்தில் ஜெபித்தான், மாலை நேரத்தில் ஜெபித்தான். அல்லேலூயா. இதை கரெக்டாக நோட் பண்ணி அங்கே இருக்கிற அவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருக்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் இது மாதிரி கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, இது மாதிரி இந்த பத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, முத்திரை போட்டிருக்கிறீங்க. இப்போது அவன் தானியேல் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. தானியேல் மேல் குற்றம் சுமத்தும்படி அவனுக்காக விரோதமாக இருந்தார்கள். ஏன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவது ஜெபத்தினால் என்பது சத்ருவுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு மோசமான வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு தரித்திரமாக இருந்தாலும், எவ்வளவு கீழே நிலைமையில் இருந்தாலும் ஜெப வாழ்வு உங்களை மேன்மையாய் கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களை ஒருபோதும் ஜெப வாழ்க்கை கீழே தள்ளிவிடாது. சில நேரங்களில் சில சோதனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களை சத்ரு மேற்கொள்ள மாட்டான், மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்வதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை.